வயது 70 தாண்டிவிட்டது. அவரால் ஓடியாடி உழைக்க முடியவில்லை. எங்களுக்கு மருத்துவ செலவிற்கு வழி இல்லை. 15ஆம் தேதி வந்தால் தான் என்று மணியடித்ததை போல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிற இந்த 1000 ரூபாய் எங்களினுடைய மருத்துவ செலவிற்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி என்று சொன்னார். இதே எழில் நகர் இருந்தது, இதே கார்னேஷ் நகர் இருந்தது, இதே தண்டையார்பேட்டை இருந்தது, இதே ஐஓசி இருந்தது, இதே மூலக்கோத்திரம் இருந்தது. இங்கே என்னை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் நெஞ்சில் இடது பக்கம் இருக்கின்ற இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இந்த 77ஆம் ஆண்டு முதல் இதுவரை உங்கள் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கு எவளாவது உங்களுக்கு பாடுபட்டார்களா என்பதை மட்டும் இந்த மேடையில் நின்று கேட்கிறேன். 47 ஆண்டு காலம் கழித்து இதோ எழில் நகரில் ஒரு மேம்பாலம் வந்திருக்கிறது. விளையாட்டுக்கும் குத்துச்சண்டைக்கும் கேரம் போர்டுக்கும் பெயர் பெற்ற இந்த வட சென்னையில் எவனாவது விளையாட்டு வளாகம் கட்டி தந்தானா? இந்த பகுதிக்கு ஒரு வங்கிக்கு போவதற்கு தண்டையார்பேட்டைக்கும் மகாராணிக்கும் டிஹெச் ரோடுக்கும் திருவொற்றியூருக்கும் போனால் தானே போக முடியும். இங்கே ஒரு பேங்க் இருந்ததா? அப்போ ஜெயிச்சவங்களாம் என்ன பிடுங்கனா? ஒன்றும் பிடுங்கலை, ஒரு ஆணியும் பிடுங்கலை. 2021 திமுக சார்பில் எபினேசர் போட்டியிட்டு ஜெயித்த உடனே இதெல்லாம் நடக்குதுன்னா அவர் மந்திரியாக இருந்தாரா இல்லை நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாரா? முதல் தேர்தலை சந்தித்து முதலில் வெற்றி பெற்ற ஒரே இளைஞன் எங்கள் எபினேசர். அந்த எபினேசரால் மட்டும் திமுகவின் முதல்வரிடமும் அண்ணன் சின்னவரிடமும் கேட்டு இவ்வளவு திட்டங்களை பெற முடிகிறது என்று சொன்னால், இதற்கு முன்பு உங்களை சாப்பாட்டில் சாப்பிடும்போது குழம்பை ஊற்றி கொண்டு அதில் இருக்கின்ற கறிவேப்பிலையை தூக்கி போடுவதை போல் இந்த தொகுதியை தூக்கி போட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் தூக்கி போட்டதை தூக்கி மடியில் வைத்து கொஞ்சி இன்று ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்த மண்ணுக்கு தெளித்திருக்கிறார்கள் என்பதற்காக மிக ரத்தின சுருக்கமாக உரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஆர்.டி. சேகர் அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகளே, என் எதிரிலே அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, காவலர்கள் புரிந்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, மாற்றுக் கட்சி தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை வழியாக கடலூர் வழியாக ஏறத்தாழ 9 தொகுதிகளை முடித்துவிட்டு இன்றைக்கு 10வது தொகுதியாக ஆர்கே நகர் தொகுதி. உங்களை பார்க்க வருவதற்கு முன்னால் இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான சில பேர், சங்கங்கள், வணிக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், வீட்டு உரிமையாளர் நலச்சங்கங்கள் என்று பல பேரை பார்த்தேன். உண்மையாக சொல்லுகிறேன், அதிசயத்திருந்தேன். ஏனென்றால் போன மற்ற தொகுதிகளிலெல்லாம் எடுத்த உடனேயே எங்களிடம் கோரிக்கை வந்தது. ஆனால் இந்த ஆர்கே நகர் தொகுதிகளெல்லாம் இந்த தொகுதியில் மட்டும்தான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டத்தை சொல்லி தம்பி எபினேசர் செய்த சாதனையை சொல்லி நன்றி பாராட்டி விட்டுத்தான் அடுத்த கோரிக்கையை கேட்டார். அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்கே நகர் ஜொலிக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. என் தம்பி எபினேசர் தளபதி மு.க. ஸ்டாலினின் நெஞ்சுக்கினிய தம்பி என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் உழைத்த உழைப்பிற்கு அவரோடு எப்பொழுதும் நமது மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஆர்.டி. சேகர், எங்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஆர்டிஎஸ், எதிரிகளை பொறுத்தவரைக்கும் அவர் ஆர்டிஎஸ். அந்த அளவிற்கு இந்த மாவட்டத்தில் அவர் இடையராக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும்.
இன்றைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றில் எதிரணியிலே 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவர் இந்த நாட்டில் மீண்டும் ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்று தேடி தலைமையகம் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என்று தன்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி நடந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில் ஏன் வந்து அரவணைத்துக் கொள்கிறார்கள்? அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் ஏன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினை தேடி வருகிறார்கள்? அவர்களுக்கு தெரியாதா நடப்பது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாமலா வருகிறார்கள்? இந்த தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு கரம் பாசிச பாஜகவை எட்டி உதைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த ஆற்றல் இருக்கிற காரணத்தினால் தமிழை, தமிழ் மண்ணை, தமிழினத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பதற்கு இவரை விட்டால் இன்னொருவன் இல்லை என்கிற காரணத்தினால் தான் மாற்று முகாம்கள் காலியாகி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா அறிவாலயம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது. நான் பேச வந்த உடனே தம்பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெயரை பார்த்து உள்ளபடியே நான் மிக வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் மட்டும் அவருக்கு ரசிகர் அல்ல. சகோதரர் துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, எங்கள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கூட அவருக்கு ரசிகர் தான். ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் காரம் கூடிவிடும், அதில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் பயந்து விடும். அவர் வேறு பேச ஆரம்பிக்கிற போது வேறு சொன்னார், நான் எப்பொழுதெல்லாம் வழக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஜவஹர்லால் பாண்டியன் தான் என்னை அழைத்து வெளியே வருவார். ஏனப்பா சும்மா விட்டாலே தான் வம்புக்கு இழுப்பாரு, பக்கத்தில் வழக்கறிஞர் வேறையா என்று நான் கொஞ்சம் அசந்துதான் போனேன். ஆனால் சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்ல வேண்டிய திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு புரியும்படியாக தாய்மார்கள் உள்ளுணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக எளிமையாக உங்களுக்கு சொல்லி முடித்திருக்கிறார். இங்க பேசுகிற போது தமிழ்நாடு முழுக்க ஒரு பேச்சு, 5000 ரூபாய் கொடுத்து விட்டார், எனவே தாய்மார்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு வாக்களிப்பார். கிடையாது. எங்கள் தாய்மார்கள் காசுக்காக வாக்களிக்கிறவர்கள் கிடையாது. எந்த தமிழ் தாயும் காசுக்காக வாக்களிப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் ஏன் தளபதி மு.க. ஸ்டாலினை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000 ரூபாய் நாங்கள் முதலில் கொடுத்தவுடன் நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்களே ஆயா, இந்த மாதிரி எங்க பக்கத்தில் பாட்டின்னு சொல்லுவோம், அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் தந்திருக்கிறார, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மா சொல்லுச்சு, வயசான காலத்துல நான் பெத்த பிள்ளை எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, காடு வா வாங்குது, வீடு போகுது, என்ன செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது நான் பெற்றெடுத்த பிள்ளை செய்யாததை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறார். நான் அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த 15000 ரூபாயை கொடுத்து என் பேர குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ இந்த 1000 ரூபாய் என்பது சில பேருக்கு உயிர், சில பேருக்கு வாழ்க்கை, சில பேருக்கு கல்வி, சில பேருக்கு நம்பிக்கை. இப்படி இருக்கிற போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவும் எடப்பாடியும் சேர்ந்து எப்படி மும்பை